சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருத்தானூரைச் சேர்ந்த சிவன் என்பவரின் மகள் சத்யா. இவருக்கு வயது 33. இவருடைய கணவர் ராஜ்குமார். இவர்களுக்கு 13 வயதில் ஒரு மகளும் 10 வயதில் கிசான் என்ற மகனும் உள்ளனர். குழந்தைகள் இருவரும் அருகிலுள்ள அரசு பள்ளியில் படித்து வந்தனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவி இருவரும் கருத்தானூரில் வெல்லம் உற்பத்தி ஆலை நடத்தி வந்தனர். அந்த ஆலையில் வேலை செய்து வந்த பெண்ணுடன் ராஜ்குமாருக்கு தொடர்பு ஏற்பட்டது. இதையடுத்து கணவர் ராஜ்குமார் தனது மனைவி குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு அந்த பெண்ணுடன் ஊரை விட்டு ஓடிவிட்டார். அவரும் ஏப்ரல் 24ஆம் தேதி உயிரிழந்தார். இதற்கிடையே வெள்ளாளப்பட்டி கோரிமேடு அருகே ஒரு மரத்தில் தனது கதையை சக்திவேல் முடித்துக் கொண்டது தெரிய வந்தது. அவருடைய உடலை போலீசார் கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார், இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. கொலையுண்ட சத்யாவுக்கு வேறு ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டதை அடுத்து சக்திவேலுடன் பேசுவதை தவிர்த்து வந்தார். மனைவியும் பிரிந்து விட்டதோடு சக்திவேலுக்கு வேலையும் பறிபோனது. இந்நிலையில் தான் சத்யாவும் தன்னை தவிர்த்து வந்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரையும் அவருடைய மகனையும் கதை முடித்திருக்கிறார். அவர்களை குடும்பத்தோடு தீர்த்து கட்டும் நோக்கத்துடன் தான் சக்திவேல் பொருளை எடுத்துச் சென்றுள்ளார். சத்யாவின் மகள் அந்த வீட்டில் இல்லாததால் நல்ல வேளையாக அவர் மட்டும் உயிர் தப்பினார் என்கிறார்கள் போலீசார். இது இப்படி இருக்க இதே போன்ற சம்பவம் ஓமலூரில் ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்துள்ளது. காமலாபுரம் அரசு பள்ளியில் ஸ்ரீவித்யா என்பவர் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவருடைய கணவர் விஜயமுருகன். இவர் ஸ்ரீவித்யாவை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. இந்நிலையில் ஸ்ரீவித்யாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கடந்த சில மாதங்களாக அவரை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இதனால் அவர் கணவரை பிரிந்து குழந்தையுடன் தனியாக வீடு எடுத்து தங்கியபடியே வேலைக்கு சென்று வந்தார். கடந்த 13ஆம் தேதி மதிய உணவு இடைவேளையின் போது சுற்றுச்சுவரை தாண்டி குதித்து பள்ளிக்குள் நுழைந்த விஜயமுருகன் அங்கு தனது மகளுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவின் கதையை முடித்தார். அங்கிருந்து தனது குழந்தையை தூக்கிக் கொண்டு தப்பி ஓடினார். பின்னர் மகளின் கதையை முடித்து பின்னர் தனது கதையையும் முடித்துக் கொண்டார். திருமணம் கடந்த உறவு வரைமுறை தாண்டிய மோகத்தால் குற்றங்களும் கொத்து கொத்தாக உயிர் பலிகளும் தொடர்ந்து நடக்கின்றன. இது தொடர்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மனநல மருத்துவர் தனராஜ் சேகரிடம் கேட்டோம். மனித வாழ்க்கை என்பது உணவு, இருப்பிடம், உறவு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இயங்குவதுதான். இவற்றில் ஏதாவது ஒன்றில் பாதிப்பு ஏற்படும் போது உடனடியாக மனிதர்களின் பிரிவென்டிவ் பிரெயின் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிடுகிறது. ஆண்களுக்கு தன்னுடைய ஜீன்கள் கடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆணின் இச்சைக்கு பெண் சம்மதிக்காத போதோ அல்லது வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்தாலோ சம்பந்தப்பட்ட பெண் மீது தாக்குதல் நடத்துகிறான். சந்தேகம் என்பது ஒருவித மனநோய். திருமணம் கடந்த உறவு எல்லா காலத்திலும் இருக்கிறது. தற்போது செல்போன் தகவல் தொடர்பு வளர்ச்சி அடைந்துள்ளதால் இது போன்ற தவறான உறவுகளும் குற்றங்களும் மேலும் அதிகரித்துள்ளன. மனநல மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவதன் மூலம் குற்றங்களை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் என்றார் மனநல மருத்துவர் தனராஜ் சேகர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.